வெற்றிமாறனோட விடுதலை படத்தோட முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் சிம்பு அவர்களோட 10 தலை படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் தசரா, ஸோ இந்த படம் டோட்டலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் போலா 3D ஐமேக்ஸில் வந்திருக்கு, இந்த படத்தோட டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் 2 நாள் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் வெற்றிமாறன் அவர்களோட இன்னொரு மிகப்பெரிய சம்பவம் அப்படிங்கிறது தான் வடசென்னை. ஸோ வடசென்னை படத்துக்கு எவ்வளோ டோட்டல் பட்ஜெட்டு, எவ்வளோ டோட்டல் கலெக்ஷன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் தூஜூத்தே மெயின்மக்கார் படத்தோட வசூலும் அப்புறம் ஜான் விக் 4 அந்த படத்தோட வசூலையும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வீடியோவில் நிறையா எடிட்டிங் மிஸ்டேக், அதாவது கலெக்ஷன் ரிப்போர்ட்டை போடும்போது ஒரு படத்தோட பேரை போட்டு, உதாரணத்துக்கு அயோத்தி அப்படிங்கிற படத்தோட போஸ்டரை போட்டு போலா படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை போட்டு அதுக்கு அயோத்தி படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது என்கிட்ட அதோட ஒரிஜினல் டேட்டா இருக்குது, அதை பார்த்து தான் ஃபோனை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் எடிட்டிங்கில் அது மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஸோ என்னதான் அது நான் அது வாய்ஸில் உங்ககிட்ட ஒரு கரெக்டான ரிப்போர்ட்டை கொடுத்துருந்தாலுமே எடிட்டிங்கில் ஒரு தப்பான ஒரு எடிட்டிங் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை உண்டாக்குனதுக்கு நான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஸோ தூஜூத்தே மெயின்மக்கார் படத்தோட டே 23 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 65 லட்சம், ஓவர்சீஸில் 10 லட்சம், வேர்ல்டு வைடு 70 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 168 கோடியே 45 லட்சமும், ஓவர்சீஸில் 29 கோடியே 75 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 197 கோடியே 25 லட்சம். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 110 கோடி, எல்லா ப்ரொடக்ஷனு ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்தையும் சேர்த்து. ஸோ இந்த படம் ஒரு பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர். ஸோ ஜான் விக் படத்தோட பார்ட் 4 பார்த்திங்க அப்படின்னா டே 8 கலெக்ஷன் இந்தியா முழுக்க நேற்று மட்டும் 1 கோடியே 45 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. யூஎஸ்ஏல $9 மில்லியன் ஓவர்சீஸில் $7 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக $16 மில்லியன் நேற்று மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஜான் விக் 4 படத்தோட டோட்டல் கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா முழுக்க 39 கோடியே 40 லட்சமும், யூஎஸ்ஏல $149 மில்லியன் ஓவர்சீஸில் $127 மில்லியன் டோட்டலாக வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது $276 மில்லியன் கலெக்ட் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய வெற்றிங்க இந்த படம். ஸோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஜான் விக் அப்படிங்கிற இந்த ஃப்ரான்ச்சைஸ் ரொம்ப ஃபேவரட் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ வித்தியாசமான ஒரு கதைகளும், அதாவது ஹை டேபிள் அப்படிங்கிற ஒரு தனி உலகம், அவங்களுக்கு கீழே அவங்களுக்குள்ள ஒரு ரூல்ஸு. ஸோ அந்த ரூல்ஸை மீறுறவங்களுக்கு நிறையா தண்டனைகள் இருக்குது, நிறையா பனிஷ்மெண்ட் இருக்குது. ஒருத்தருக்கு நீ இந்த மாதிரி பண்ணிட்ட, உனக்கு ஒரு ரேட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், அந்த ரேட்டு ரோட்டில் போகிறோம், அதாவது ஒரு ரேட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. இவருக்கு ஒரு 100 கோடி, இவரை யார் கொள்றீங்களோ 100 கோடின்னு. ரோட்டில் நடந்து போனால் இங்கேருந்து ஒரு சந்துலேருந்து நார்மலாக இன்னொரு சந்துக்கு கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 100 பேர் காரில் வருவானுங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ வழக்கமான ஒரு ஆக்ஷன் படமாக இருக்காது அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். படம் பார்க்கல அப்படின்னா லயன்ஸ் கேட்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தமிழ் ஆடியோவில், ஜான் விக் 1, 2, 3. ஸோ 4 அதுக்கப்புறம் கூட நீங்கள் தேட்டரில் போய் பார்த்துக்கலாம், இல்லைனா அதுக்கப்புறம் ஓடிடியில் வந்தால் கூட பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரான்ச்சைஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வழக்கமாக உங்களுக்கு ஆக்ஷன் படம் பிடிக்காது அப்படின்னாலுமே இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ஷன் படம். அது இல்லாமல் போலா படத்தோட 3D டே 2 கலெக்ஷன் இது 3D ஐமேக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஒரு ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் மட்டும் 9 கோடியே 45 லட்சம் நேற்று வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 4 கோடியே 10 லட்சம், வேர்ல்டு வைடு 13 கோடியே 55 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுக்க 22 கோடியே 90 லட்சமும், ஓவர்சீஸில் 11 கோடியே 35 லட்சமும், வேர்ல்டு வைடு 34 கோடியே 25 லட்சமும் வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 100 கோடி. ஸோ இந்த படம் கண்டிப்பாக இன்னும் ஒரு 4 நாள் ஓடினா தான் தெரியும் இந்த படம் ஆவரேஜாக வரப்போதா, இல்லை டிசாஸ்டராக வரப்போதா, இல்லை பிளாக் பஸ்டரான படமாக அமைய போதா அப்படிங்கிறதுலாம். ஸோ அதுக்கடுத்த தசரா படத்தோட டே 2 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 85 லட்சம், கேரளா ப்ளஸ் தமிழ்நாட்டில் 45 லட்சம், அப்புறம் கர்நாடகாவில் 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 70 லட்சம், இந்தியாவில் 12 கோடி, அப்புறம் ஓவர்சீஸில் 3 கோடியே 10 லட்சம். ஸோ டோட்டலாக 15 கோடியே 10 லட்சம் நேற்று வசூல் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் நாளை கம்பேர் பண்ணும்போது 2வது நாள் கம்மியாக இருந்தாலுமே இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ தசரா படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் மட்டுமே 35 கோடியே 50 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் 2 கோடி வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 3 கோடியே 80 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 15 லட்சம், இந்தியா முழுக்க 43 கோடியே 45 லட்சம். வேர்ல்டு வைடு பார்த்திங்க
அப்படின்னா 55 கோடியே 40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 65 கோடி. ஸோ ஆல்ரெடி 2 நாள்லேயே கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட்டு கிட்ட நெருங்கி வந்துடுச்சு. கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணி பெரிய வெற்றி படமாக அமைய போகுது. ஏன்னா ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படத்தை பயங்கரமாக கொண்டாடுறாங்க. மேபி நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்காமல் போயிருக்கலாம். 10 தல படத்தோட Day 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் நேற்று மட்டும் 4.8 crore, அதாவது 4 கோடியே 80 லட்சம். இந்தியா முழுக்க 5 கோடியே 80 லட்சம். ஓவர்சீஸில் 1 கோடியே 25 லட்சம். டோட்டலாக வேர்ல்டு வைட் 7 கோடியே 5 லட்சம். ஸோ செகண்ட் டே ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 10 தல படத்தோட டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 11 கோடியும், இந்தியா முழுக்க 12 கோடியே 75 லட்சமும், ஓவர்சீஸில் 2 கோடியே 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடியே 45 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 35 கோடி. இந்த படம் 2 நாளில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படி தான் சொல்லலாம். ஸோ சிம்பு ரசிகர்கள் பயங்கரமாக இந்த படத்தை கொண்டாடுறாங்க. எங்கேயும் வந்து ஃபஸ்ட்டு நாளுக்கும் செகண்ட் நாளுக்கும் ஒரு கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இது மறுபடியும் சாட்டர்டே சண்டே பெரிய நம்பரை எடுக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைகிறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இப்போ விடுதலை அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, பெருசாக எல்லாருமே பேசப்படுற ஒரு படமாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்ததான் விடுதலை. ஸோ வெற்றிமாறன் அவர்களோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் பெரிய நடிகர்களை வச்சு எடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தா சூர்யா ஹீரோவை வச்சு எடுத்தார். அதில் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. ஸோ விஜய் சேதுபதியை மெயின் ஹீரோவாக நம்மளால் பார்க்க முடியாது. இந்த படத்தோட கதை நாயகனே சூரிய தான். ஏன்னா இவ்வளோ பெரிய அநீதிக்கு, இவ்வளோ பெரிய அக்கிரமத்துக்கு எதிராக ஒரு சாதாரண ஒரு போலீஸ் டிரைவர் எப்படி வந்து எழுச்சி அடைகிறான், அவனால் இந்த மாற்றம் எப்படி அமையுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கரு. ஸோ இந்த படத்தை 2 பார்ட்டாக அவங்க பிளான் பண்ணல, எடுக்கும்போது ஒரே படமாக தான் எடுக்கணும்னு பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படம் ரொம்ப நீளமாக வந்ததுனால இந்த படத்தை 2 பார்ட்டாக பிரித்து வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட 2வது பாகம் எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக அந்த 2வது பார்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொடுத்துட்டாங்க முதல் பார்ட்லேயே. ஸோ இந்த படத்தை நான் தேட்டரில் போய் பார்க்கும்போது, நான் நேற்று நைட் ஷோ போனேன். எனக்கு நைட்டு வந்து கொஞ்ச நேரம் கூட வந்து ஒரு மாதிரி கனத்த இதயத்தோடு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஏன்னா ரொம்ப அந்த எப்போவுமே நம்மளுக்கு அந்த ஒரு வலி இருக்கும். அந்த படமாக இருந்தாலுமே சரி, நேரில் நியூஸில் நடந்தாலுமே சரி, ஒரு மாதிரி அந்த அதிகாரம் எங்கெல்லாம் தலை விரிச்சாடுதோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த கோவம் வரும். அப்படியே மனசுக்குள்ளே என்னடா இதை நம்மளால் தட்டி கேட்க முடியாதா அப்படிங்கிற ஒரு பதப்பதப்பு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் எனக்கு விடுதலை படம் பார்க்கும்போது தோணுச்சு. ஸோ இந்த படம் சூரிய அப்படிங்கிற இந்த காமெடியன் எனக்கு தெரியல, சூரிய அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிப்பு அசுரன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை கொண்டு வந்திருக்காரு. ஸோ எப்படிப்பட்ட நடிகர்கிட்டையுமே எப்படிப்பட்ட நடிப்பையும் டைரக்டர் தான் வாங்க முடியும். ஸோ ஒரு மொக்க டைரக்டர், நடிப்பே வாங்க தெரியாத டைரக்டரு விக்ரம் மாதிரியோ இல்லை மிகப்பெரிய நடிகர்கள் ஜாம்பவான்கள் கிட்ட கூட நடிப்பு வாங்க முடியாத டைரக்டர்கள்லாம் இருக்காங்க. சாதாரண நடிப்பே தெரியாத ரவிகிருஷ்ணா மாதிரி ஆளுங்கக்கிட்டையும் நடிப்பு வாங்குகிற டைரக்டர் நம்ம ஊர்லேயும் இருக்காங்க. ஸோ ஒரு டைரக்டர்கிட்ட தான் இருக்குது ஒரு நடிகன் எப்படி வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், அவன் எப்படி அந்த கதையில் வாழ்கிறான், கதை நாயகனாக இருக்கானா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த விஷயத்தில் வெற்றிமாறன் 200% ஜெயிச்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்ததாக இந்த படத்தில் நான் முக்கியமாக வந்து பாராட்டணும் அப்படின்னா சேத்தன். ஸோ சேத்தனுக்கு இவ்வளோ பெரிய ரோலை இவங்க கொடுத்தது ஒன்று. 2வது அவர் அந்த ரோலை அவரை தவிர வேறு யாராலையும் பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த ஜெய்பீம் படத்தில் அந்த போலீஸ்காரர், அந்த தமிழ் அப்படிங்கிற அந்த போலீஸ்காரரை பார்த்தா கோவம் வருமோ, அதை விட உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 4 மடங்கு 5 மடங்கு கோவம் வரும் இந்த படத்தில் இருக்கிற இந்த சேத்தனை பார்த்தா, இந்த ஓசியை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ கோவம் வரும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ என்னை வியக்க வச்சுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவரை சீரியலில் பார்த்துருக்கேன், மெட்டியோலி அது இதுன்னு நிறையா சீரியலில் பார்த்துருக்கேன். ஆனால் என்னைய இன்னைக்கு ஆஹா சீரியலில் இருக்கிறவங்களாம் நான் சாதாரணமாக நினச்சிட்டேனே, இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகனாக இருக்கியா, இத்தனை நாளாக எங்கேயா இருந்த. ஆனால் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு வர போகிறார் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது. அப்புறம் இந்த படத்தில் விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி நம்ம அந்த வாத்தியார் அப்படிங்கிற ஒரு ரோலில் வராரு. ஸோ இவங்க கொடுக்குற பில்டப்புக்கு ஏற்ற ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்ற ஆளாக தான் வராரு. அவர் ஏற்ற ஆளாக வராரு. ஆனாலுமே இந்த படத்தில் நிறைய வயலன்ஸ் இருக்குது. யாராவது உங்களை இந்த படத்துக்கு உங்கள் பசங்களையும் கூப்பிட்டு போங்க, குடும்பத்தோடு போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஏன்னா இந்த படத்தில் நிறையா ரொம்ப அதிக வயலன்ஸ் இருக்குது, நிறைய நியூடிட்டி சீன்ஸ் இருக்குது, நிறையா நிர்வாண காட்சிகள் இருக்குது. ஸோ பெண்கள்லாம் நிர்வாணமாக அடிக்கிற காட்சிகள், ஆண்களை நிர்வாணமாக போட்டு அடிக்கிற காட்சிகள், ஸோ ரொம்ப ஓவர் வயலன்ஸ் இருக்குது. பார்க்கும்போது நம்ம
நம்மளுக்கே பெரியவங்களாக இருக்கக்கூடிய நம்மளுக்கே ஐயோ இன்னும் சொல்லிட்டு ஒரு மாதிரி இதோ அது அப்படியே ஒரு மாதிரி அதான் சொன்னேன் கனத்தை இதோட தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு படத்தை பார்த்த ஒரு ஃபீலு. ஆனாலுமே நிறைய இடத்துல இந்த நிர்வாண காட்சிகளை நிறைய இடத்துல ரொம்ப ஓப்பனாக காட்டுறாங்க. என்ன தான் அவங்க பிளர் போட்டாலுமே அது வந்து நம்மளால் தவிர்க்கவே முடியலை. அந்த முகம் சுழிக்கிறது வரதான் செய்யுது, அதை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. ஸோ கண்டிப்பாக ஃபேமிலியோடு போனீங்கன்னா அந்த முகம் சுழிக்கிறது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் விடுதலை படத்தோட பார்ட் 1 டே 1 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் மட்டும் 4,20,00,000. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், சூரி ஹீரோவாக நடிப்பார், எவ்வளோ பெரிய டேரக்டராக இருக்கட்டும், சூரி ஹீரோவாக நடிப்பார், அவருக்கு முதல் நாள் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4 கோடி கிட்ட வசூல் பண்ணோம் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்துருப்போமா? அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 15 லட்சம், அப்புறம் இந்தியா முழுக்க 4,55,00,000, ஓவர்சீஸில் 1,85,00,000, வேர்ல்டு வைடு 6,40,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அப்படிங்கிறது விடுதலைக்கு ஒரு மிகப்பெரிய வசூல். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 20 கோடி. கண்டிப்பாக இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய போகுது. இதுக்கு முன்னாடி அதாவது இது ஒரு அடல்ட், கம்ப்ளீட் அடல்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கூட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட சான்றிதழ் சொல்லுது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்காகவே அந்த சட்டத்தை மதிச்சாவது நீங்கள் கூட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குற படங்கள் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்ம் பண்ணாது. ஆனால் இந்த படம் பண்ணியிருக்கு. இதே மாதிரியே வெற்றிமாறனோட இன்னொரு படம் சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படம் தான் வடசென்னை. ஸோ அந்த படமும் எந்த அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் 43,10,00,000, கர்நாடகாவில் 3,80,00,000, கேரளாவில் 2,50,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1,10,00,000, ஓவர்சீஸில் 13,10,00,000, வேர்ல்டு வைடு 63,65,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம் இந்த படம். ஸோ வடசென்னை அப்படிங்கிறது வெற்றிமாறனோட ஒரு அந்த டாப் கிளாஸ் மூவி அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதில் ஒன்று. ஸோ இதுக்கு மேலே விடுதலை படத்தோட டே 2 டே 3லாம் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, அப்புறம் 10 தலை இதுக்கு மேலே எவ்வளோ வசூல் எடுக்குது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் வரப்போகிற நாட்களில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.